ஒரு டைரியின் கதை வாங்க பேசலாம். நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த கலாஸ்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வண்ணங்களின் ஒரு மௌனமான கவிதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்ணங்கள் வெறும் பார்வைக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங், ஒரு மியூசிக், இன்னும் சொல்லப்போனால் அதுக்குள்ளேயும் ஒரு கவிதை கதைன்னு நிறையா விஷயங்கள் அடங்கினது தான். இந்த சிவப்பு இருக்கு இல்லையா, அது கேட்குது எனக்கான கவிதை எங்கன்னு. அந்த கதிரவன் கண் விழித்த தருணம், பூக்களின் மெல்லிய மௌனம், காதலின் முதல் 1000 நிமிடங்கள் தான் இந்த சிவப்பிற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்த தருணம். இந்த துள்ளும் மஞ்சள் எட்டி பார்த்துட்டே கேட்டுச்சு, சிவப்புக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையான்னு. இந்த கோடைக்கால சிரிப்பில், கிளிகள் துள்ளும் பசுமையில், மழலையின் கண்களில் எரியும் ஒரு புதுமை தான் இந்த மஞ்சள். ஆழ்ந்த நீளம் எட்டி பார்த்து கேட்ட விஷயம், நிலவின் மௌனம், அழைத்து கொண்டு போகும் அழைகள், மூடிய கண்களில் அடங்கிய கனவுகள், இப்படி பல விஷயங்கள் நீளத்துக்குள்ளேயும் அடங்கி இருந்துச்சு. வண்ணங்கள் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆனால் அது பேசும். ஒரு மெதுவான காற்றாக, ஒரு அழகான கனவாக, ஒரு மௌனமான சங்கீதமாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு நிம்மதி, ஒரு புதிய தொடக்கம், ஒரு கைண்ட் ஆஃப் சேட்னஸ், எல்லாம் ஒரு கலந்த ஒரு விஷயந்தான் இந்த வண்ணங்களோடு சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகம் எந்த நேரத்தில் இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வண்ணங்கள் ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. நீங்கள் இன்னைக்கு எந்த நேரத்தில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசலாம். Just stay connected with me. Until that, signing off from Karnika.